பேண்டி பிடிச்சது ஆன்டி நெருப்பு தோல் நோ பிளாக் ஆர் ப்ரௌன். ஒன்னாவது நானும் பச்சேன், 10வது ஸ்கூலு முடிச்சேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு ஹிப்ஹாப்ல இது ஸ்பெஷல். அதே மாதிரி கானாக்கு ஒரு சாங். ஆமா அண்ணா எப்படி பேண்டி பிடிச்சது ஆன்டி நெருப்பு தோல் நோ பிளாக் ஆர் ப்ரௌன். ஒன்னாவது நானும் பச்சேன், 10வது ஸ்கூலு முடிச்சேன். இவங்க எல்லாருக்குமே திக்கம் பக்கம் 8 திக்கு என்னோட குறதா வந்து நிக்க நான் வாங்க போற ராட் மூஞ்ச நான் துக்காக்கும். படிப்பு ஏறல காத்தாடி விட்ட ஜோரில, நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் எப்ப தட்டுல சோறில. சுத்தமா நீச்சலே தெரியாது ஆனா வீடு மேல ஆம் ஃப்ளோட்டிங். என்ன பண்ண முடியாது க்ளோனிங். நான் மனிதனே இல்ல பூமியில ஆம் ஜஸ்ட் ரோமிங். நான் மீன் சிக்கன் நான் கால் மீ ஹோமி. இந்த பீட்டை கொலை பண்ண போற சூமி. தூக்கத்துல சிச்சிடுவேன் ஆய காலத்தானே மெச்சிடுவேன். பாத்ரூம் பக்கிட்ட போட்டு வச்சிருவேன். எலிசி மேல இருந்து குச்சிடுவேன். என் தொண்டை நெருப்ப முண்டகலப்ப வெந்த தொண்டைய ஆத்த குடிப்ப 2 பாட்டில் காப் சிறப்ப கோடி. 4 ட்ரெஸ் பண்ணி போடுவேன் கிளாஸ் நாஸ்தி மேல ஆடுவேன் டான்ஸ். மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சின்னு வாங்க வேண்டாம் கிளாப்ஸு. சந்தோஷ் நாராயணன் வந்து நிறைய கானா இன்ஃப்ளூயன்ஸ்டு சாங்ஸ் தான் மேக் பண்ணுறாப்புல. மக்களுக்கு மத்தியில் இந்த ஹிப்ஹாப் கல்ச்சரை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் திணிக்க முடியாமல் அழுவாங்க என்ட்ரி அந்த சாங் பாடுங்க அந்த போர்ஷன் மட்டும் அப்படின்னு. நான் போனோடனே அவர் தான் ஏதோ துணி ஒன்று இருந்தது அதை வச்சுன்னு சொல்லிட்டு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். பெரிய டீமே இல்லை, எல்லாருமே நீ ஜெயிக்கணும் அப்படி மற்றவங்க ஜெயிக்கணுன்றது மட்டும் தான் இவங்களோட குறிக்கோள். இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் அவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணிடுறேன். இப்படி ஒரு டீம் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இவங்க கூட சேர்ந்து நான் நெக்ஸ்ட் நானே சொன்னேன், இந்த பாட்டு இட்டு கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு நம்ம இதே டீமில் இன்னொரு பாட்டு நம்ம ரெடி பண்ணோம் நான் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு டீம், செம்மையாக இருக்குது. இந்த ஒரு காம்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு திரைப்படத்திலே சாதிக்கக்கூடிய ஒரு டீம். கண்டிப்பாக ஜெயிப்போம் கண்டிப்பாக. ஆமாம் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் நம்ம அண்ணன் எல்லாருக்கும் போட்டிருக்காரு கானாலே. ஆமாம் எங்கள் அண்ணன் தானப்பட்ட கானா பண்ணிங்க தெரியும் எல்லாருக்கும். அண்ணனுக்கே ஆமாம் அண்ணன் தான் அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் ஆமாம் மியூசிக் போட்டு இது பண்ணார். என்ன சொன்னார், இந்த மாதிரி பண்ண வைக்கி உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், நீ வா வந்து இது பண்ண அப்படின்னாரு. சரி நான் வரேன் அப்படின்னாரு. தனியாக தான் சொன்னார், வா தனியாக இது பண்ண வைக்கி அவங்க கூட எந்த கொலாப் பண்ண அப்படின்னு. சரி நான் பயங்கரமாக ஏதுவா போல. ஆமாம் ஹிப்ஹாப்லாம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நான் சொல்லியிருப்பாங்கள்ல நம்ம ஹிப்ஹாப்லேருந்து கானாலேருந்து ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது பாயாசம் வடகரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்லை ரெண்டும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஒன்றா சேர்ந்து தான். அவர் தனி வேறு போர்ஷன் பண்ண சொல்லிட்டாரு முன்னாடி. அவர் தனி இது பண்ணார், நீங்கள் கானாவில் பண்ணுறாமா பண்ண அப்படின்னு. சரி சொன்னேன் இந்த மாதிரி பண்ணோண்டா வா காலி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. போன உடனே ஆமாம் பாடினோம், பாடி காமிச்சோம். ஒரு பாட்டாக கேட்டார். இந்த பாட்டு மட்டும் ஆமாம் அவர் பாடினே இருந்தார். ஃபோன் அல்லோ மொக்க பண்ணா பண்ண வேஸ்டான போல அப்பா அண்ணந்தாரு விட்டா இது. ஆமாம் அப்போ அவருக்கு அது லைக் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அத்த லைன் பாடுங்க அப்படின்னு அரவரன்னா அறுமுக அதை பாடி காமிச்சேன். ஆமாம் அதை பண்ண இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே ஆமாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே ஆமாம் இது பண்ணிட்டாங்க. சரி இருந்தால் ஆமாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அது பாட்டுக்கானே பார்த்தா செலக்ட் விக்கி வா நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ணன் ஸ்டூடியோவில் தான் ஃபஸ்ட்டு பாடினோம். அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் அவர் ஸ்டூடியோவுக்கு போனோம். ஆமாம் முதல்ல அண்ணன் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணோம். ஆமாம் அண்ணன் ஸ்டூடியோவில் அவரு சூப்பரா சொல்றாரு, அவருக்கு நடந்தது நல்லா சொல்லுங்க. அண்ணன் ஸ்டூடியோவில் போய் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் நைட்டு தான் போனோம்னு நினைக்கிறேன். அன்டைமில் போயிட்டு ஆமாம் அன்டைமில் பண்ணோம். 10 மணி அந்த மாதிரில 10-11 மணிக்கு நைட்டு அவரு எழுதுறாரு போல சாண்டியனா எங்ககிட்ட பாடவே இல்லை அந்த பாட்டு. இவரு ஏதோ பண்ற அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கூட தான் ஒரு இடத்துல பாடுனா தான் நான் வேலையை பார்ப்பேனே. அவங்க மகிழ்ச்சிக்காக தான் என் நிகழ்ச்சியை இன்னமும் ஓட்டின்னு இருக்கேன். அதுதான் நான் பண்ணுவேனே. என்ன புள்ளியும் ஒத்துரு அப்படியே இருக்காரு அந்த குணம். அதுதான் இறங்குனா தான் இறங்கி கழுத்தணும். அதான் கதி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மள புள்ளியாகுது அவரோட குணம் அதெல்லாம் பார்த்துட்டு. அதனால தான் அந்த ஒரு இது பாட்டு வரும்போது அவரு வேறமா பண்ணிட்டாரு. நான் அந்த டெக்குன்னு அவரு போட்டாரு அவர் ஸ்டூடியோல. சாண்டியனா பயங்கரமா பாடுறாரு. ஐயோ எனக்கு ரொம்ப ஆமா பிடிச்சிருந்தது. ஆற விட ஆமா அதுதான் அங்க பயம்.
அதுதான் நெக்ஸ்ட். ஆமா அவரை நானே கேட்க போறேன். யாரை விட மாட்டிக்க ஸ்டைல தவிர சரியான லைன் ஆமா. எப்படி விக்கி வந்து இந்த அளவுக்கு என்ன இன்க்ளூசிவா பேசுறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க இந்த அளவுக்குலாம் பேசினதே இல்லை. இப்பதான் வந்து சொல்றான் விக்கி இப்படி இருக்கு அப்படின்ட்டு. நிறைய சாண்டி வந்து நிறைய ஸ்பாட்ல எழுதினாரு. எப்பயுமே சாண்டி வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து எழுதுறேன் அந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு அப்புறம் வீட்டுல சாண்டி எப்பயுமே எப்படின்னா ஸ்பாட்ல வந்து அதை உணர்ந்து அந்த நேரத்துக்கு எழுதி அப்படியே பாடிடுறாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் சரியான ஹார்ட் ஒர்க்கர். சாண்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு எவ்வளவு தூரம் நம்ம ரெக்கார்ட் பண்றப்போ ஒரு 6-7 நாள் நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு நாள். ஆமா, ஏன்னா லிரிக்ஸும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க, ஃப்ளோ மாத்திக்கிட்டு இருந்தாங்க, சிங்கிங் மாத்திக்கிட்டு இருந்தாங்க, நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். ஆமா வண்டில போயிட்டு பெரிய பிரேக் த்ரூ கொடுக்கணும் அப்படிங்கறதுல அப்பவே இருக்கீங்க. ஆமா, ப்ராசஸ் வந்து ஒரு மாசம் இருந்தது ரெக்கார்டிங் ப்ராசஸே. நான் அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு என்னுடைய டேக்ஸை வந்து லிரிக் மாத்தி அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மியூசிக் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, நான் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் சினிமா இசை கேட்டு வளர்ந்தேன். எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்காது. என்னன்னா அண்ணன் முன்னாடியே வந்து ஒரு கோடு போட்டுட்டார். அண்ணன் ஸ்டுடியோவில் தான் இந்த பாட்டோட கருவே அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து தான் பில்ட் பண்ணுறோமே. அங்கேருந்து இது எப்படி ஒரு இன்டர்நேஷ்னலாக ஆக்குறது, இது எப்படி இன்னும் கூலாக ஆக்குறது, இது எப்படி இன்னும் கிளப் நம்பராக ஆக்குறது. ஸோ அங்கே இருக்கும்போது அண்ணன் வந்து ஐ திங்க் மோர் தென் 10 years வந்து சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணன். அந்த ஒரு இடத்துக்குன்னு எப்பயுமே ஒரு ஜாகிரபிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தம் வந்து அண்ணன் பயங்கரமாக வச்சுருக்காரு. அவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. அந்த சத்தம் தான் வந்து இன்னும் அது என்கிட்டயும் ஒரு சத்தம் இருக்குது. அது ரெண்டும் சேரும் போது தான் இது இன்னும் வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வர சினிமாக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஹிப்ஹாப் அப்படிங்கிறப்ப ஒரு பார்ட் இருக்குது. இப்போ மெலடின்னா 3 இருக்குது, இதுனா அந்த மாதிரி இருக்குது. ஹிப்ஹாப்னா ஒரு லைன் தான், ஒரு நிமிஷம் ஸ்கோர் பண்ணுறது. கானாவாக இருக்கட்டும், கானாவும் கிட்டத்தட்ட 3 படத்து 5 படம் 10 படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஐடியாஸ்? ஆனால் இப்போ வந்து பிரேக் த்ரூ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வர சினிமாஸ் கடந்த ஒரு 5 வருடங்களா. ஆமாம், சந்தோஷ் நாராயணன் வந்து நிறைய கானா இன்ஃப்ளூயன்ஸ்டு சாங்ஸ் தான் மேக் பண்ணுறாப்புல. ஸோ அவருடைய ஒரு பாட்லேயுமே ஒரு ரேப்பரை வச்சு ஒரு பாட்டு பண்ணுறாரு. மக்களுக்கு மத்தியில் இந்த ஹிப்ஹாப் கல்ச்சரை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் திணிக்க முடியாமல் அவங்களாலையும் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்னாலையும் சினிமா மியூசிக் கம்போசர்ஸ்னாலையும் ஒரு 5 ரேப் சாங்ஸ் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட விற்க முடியாது. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதை நான் நிறைய இன்டர்வியூஸில் வந்து குறை சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு இந்த கஷ்டமும் இருந்திருக்கு. ஏன்னா நீங்களே சொல்கிறீங்களா, வேகமாக கேட்குது, சில வார்த்தைகள் புரிய மாட்டேங்குதுன்ட்டு. என்ன பேசுறாங்க. எனக்கு என்னன்னா இப்ப இருக்க காலகட்ட பசங்க இப்ப அவங்க பார்த்து ஃபாஸ்டா இருக்காங்க. ஃபாஸ்ட் உலகம். இப்ப 30 செகண்ட் 5 செகண்ட் உலகம்ன்றதுனால வேகமா கண்டென்ட் தேடுறாங்க. மக்களோட மைண்டே அப்படி ஆயிடுச்சு. ராப் லிசனர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ராப் லிசனர்ஸ் வந்து இப்போ என்னன்னா சவுத் சைட்லேயே வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வந்து ஒரு 4வது ஸ்டேட்டாக இருக்குது. மலையாளம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கு, கன்னடாலலாம் வந்து இந்த ராப் கல்ச்சர் ஆல்ரெடி வந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீமில் இப்போ ஓடிட்டுருக்கு. எல்லா சினிமா படங்கள்லையுமே நிறைய ரேப்பர்ஸ் தான் வந்து லிரிக் ரைட்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் தான் அங்கே செல் ஆகிட்டுருக்கு. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அப்படியே எவால்வ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் மொத்தமாகவே இப்படி வந்துடும். நீங்கள் கேட்ட மாதிரி வந்துடும். இப்போ இந்த ரேப் கல்ச்சர் இது ஹிப்ஹாப்லாம் நம்ம தமிழ்நாடு சினிமாஸில் தான் இருக்கா, இல்லை வெளியெல்லாம் இருக்குதா? இது வெஸ்ட் சைட் ஃபுல்லாக வந்து இப்போ அங்கே இங்கிலீஷ் படத்தில் பாடல்களே இருக்காது. எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங்ஸை தான் கேட்டாகணும். வெஸ்ட் சைடில் வாழ்கிற மக்கள் எல்லாமே. இங்கே வேறு மொழிகள் படத்தில் ஹிந்தி இங்கே இருக்குது. இங்கே வேற்றுமொழி படங்களில் பாடல்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. 5 பாடல்கள் 6 பாடல்கள் இருக்குது. இப்போ அதுலேயும் வருது. அதில் வருது. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டேஸாக ஹிந்தியில் வந்து நிறைய ஹிப்ஹாப் எப்படின்னா வெஸ்ட் சைடில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுமே அங்கே வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்கானுங்க. எமிவே பண்டா, எம்சி ஸ்டான், இப்படி கொஞ்சம் ரேப்பர்ஸ்லாம் வந்து செலிப்ரிட்டி மாதிரி இருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தான் சீனில் வந்திருப்பாங்களே மணிகண்டன், இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்களாம். விஜய் வந்தாலும் செலிப்ரிட்டி தான், இவங்களும் ஆனால் செலிப்ரிட்டி தான். அந்த மாதிரி இருக்காங்க ரேப்பர்ஸ். மற்ற ஊர்லலாம் செலிப்ரிட்டிஸாகவே இருக்கிறாங்க. தனித்தனியாக எந்த ஒரு லேபிளுக்கும் சைன் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாகவே அங்கே சீன்ஸ் டெவலப் ஆகிடுச்சு கல்ச்சுரலாக.
ஆனால் கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். ஆஃப்ரண்ணா மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவர் பாடல அசல்னா எல்லாருக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காரு, கெல்த்தி எல்லாருக்கும். அவர் ஸ்டூடியோவில் நான் போனேன் சந்தானம் அண்ணா படத்தில் பாடுறதுக்கு டிடி இதுக்கு. நான் உள்ளே போன உடனே என்னை கேட்டார், எழுதி பாடணும் விக்கி அப்படின்னாரு. ஐயோ நான் இல்லைண்ணா, நான் ஃபன்னாக தான் எழுதி நான் மக்களுக்கு என்ன நான் அப்படி தான் நான் காட்டியிருக்கேன் இது வரைக்கும், எனக்கு அப்படி எழுத தெரியாது. என்னப்பா நீங்கள் தான் கானா கண்ட்ரிக்கு அல்லவா அப்படின்னு ஒன்று நான் யோசிக்கிறேன். இது கானா கண்ட்ரிக்குண்ணா அப்படின்ட்டு சாண்டே நான் முந்தா நேற்று நான் கால் பண்ணி பேசினேன். எப்பவுமே நான் சாண்டே அண்ணா கிட்ட அப்படி நான் பேசுனது இல்லை. இப்போ அவரே சொன்னார்ல இப்போதான் நாங்கள் அப்படி பேசுகிறோம் அப்படின்னு. விக்கி இப்போதான் இப்படி பேசினேன். நானும் சொல்லிக்க மாட்டேன் எனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒரு நாள் டைம் வரும், அப்போ நம்ம அண்ணா கிட்ட சொல்லிடு, அவருக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவர் கேட்ட உடனே கானா கண்ட்ரி என்னடா இது, சரி அவர் பாட்டில் வேட்ஸுக்காக போட்டார் போல, பார்த்தா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு போல, எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியும். கென்ட்ரிக் லமார்னு ஒரு ராப்பர் இருக்கார், சொல்லுங்க. அவர் பேர் போற ஆளு போல. ஆமா நம்ம ஊர்ல அப்படி கானா வினோத்தானான்ற மாதிரி அவரு அவங்க ஊர்ல சரியான லேபிள் போல. அப்படி கரெக்ட் அந்த மாதிரி அவரு போல லேபிள். சொன்ன உடனே கானா கண்ட்ரி சரிண்ணா இல்லைண்ணா நான் ஒன்றா இட்டுன்னு வரேன், அவங்க எழுதுவாங்க நான் ஒன்றா பாடுறேண்ணா அப்படின்னு. இல்லை அப்போ நானே போடுறேன், நீ வந்து பாட்டுனா போதும் அப்படின்ட்டு அந்த சாங் முடிஞ்சிச்சு. இப்போ தாங்க நான் ஸ்டூடியோக்காக போனோம். பார்த்தா அவரும் அன்றைக்கி நான் வந்து ஒரு இடம் போனேன். ஆமாம் கேப்பு எதுவுமே போடாமல் அவர் தேர்றாரு, எங்கே வந்துக்கிறாங்க நாங்கள் ஆளை காணோம் அப்படின்னு. பார்த்தா கேப்பு இல்லை, நீங்கள் தான் நான் விக்கி அப்படின்ட்டு என்னை கூண்டு போனேன் மேலே. அந்த பாட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாட்டு கேட்குறாரு, அலருவானுங்க என்ட்ரி அந்த சாங் பாடுங்க அந்த போர்ஷன் மட்டும் அப்படின்னு. நான் போன உடனே அவள் தான் ஏதோ துணி ஒன்று இருந்தது அதை வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலி பண்ணுறாங்க அந்த இதை கேட்டு. அலருவானுங்க என்ட்ரிக்கு. ஆமாம் நான் பண்ணேன். ஆமாம் உங்கள் வாய்ஸ் செம்ம த்ரோவா, ஆமாம் அடிக்குது பயங்கரமாக இருக்கும், எப்போ வரும் அதெல்லாம் கேட்டிருந்தாரு. அப்புறம் அந்த பாட்டு வேறு பாடுறது நானே ஏட்டா அந்த பாட்டும் கேட்டிருந்தாரு. அது சரியான பாட்டு, அது செம்மையாக பாடிருப்பேங்க. ஆமாம் ஆமாம் நம்ம அண்ணன் கானா மணியண்ணா தானே அவரும் நானும் பாடிருப்போம் அப்படின்னு. அப்புறம் பேசியிருந்தோம், சரி நம்ம போகலாம் ஒர்க் பண்ண அப்படின்ட்டு. அவங்க அந்த பாட்டும் பண்ணாங்க. இது மட்டும்தான் சொன்னேன் அண்ணாகிட்டேயும் சொல்லிட்டேன் கால் பண்ணி. ஆமாம் அண்ணா இப்படி ஆச்சுண்ணா விக்கி சந்தோஷம் விக்கி, எனக்கு செம்ம சந்தோஷமாக நீ சொல்லணும். இல்லை நான் இது எப்போ நடந்துச்சு உங்ககிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. இல்லை நான் வந்து அண்ணன் சொல்றது முன்னாடியே நான் இங்கே சொல்லிட்டு இருப்பேன், அவரு தான் இப்போ தெரிஞ்சிருக்கோம். செம்ம சந்தோஷமா இருந்தது. ஆமாம் இந்த பாட்டானு எனக்கு ஒரு ஆமாம் சந்தோஷமா இருந்தது, அவ்வளோதான். ஆமாம் ஒரு ஹிப்ஹாப்பில் இது ஸ்பெஷல். அதே மாதிரி கானாக்கு ஒரு சாங் ஃபர்ஸ்ட் அண்ணா. ஆமாம் அண்ணா. Bitch make way, yells get neck break, killing snake, summer lane, Raja Nagam takes the blame, bitch make way, let's neck break, killing snake, summer lane, Raja Nagam takes the blame. Back to the root, unga juice la pakla fruit, ote motha hip hop ennoda loot, kola sai the bitla flute, yan patala padipa molel food, drop your jaw, all the dude konja naala valka pogala smooth ni vete ada padu recording booth, bitana vetara like a patata party patana pada katara battle vandra vaya utta oda utta ola utta ura kutina party katita favorite rapper oran katita sign kasi and ana matita fame ennoda valel matita chicken, unga ellarukume chicken bakka திக்கு என்னோட குரல் தான் வந்து நிற்கும். நான் வாங்க போகிற ராட் மூஞ்ச நக்கும் கக்கும் கோவந்தா என் தொண்டை நெருப்ப முண்ட கலப்ப வெந்த தொண்டையை ஆத்த குடிப்ப 2 பாட்டில் காஃப் சிறப்ப கோடின் சுத்தமா நீச்சலே தெரியாது ஆனா வீடு மேலே ஆம் ஃப்ளோட்டிங் என்ன பண்ண முடியாது க்ளோனிங் நான் மனிதனே இல்லை பூமியில் ஆம் ஜஸ்ட் ரோமிங் நான் மீன் சிக்கனா கால் மீ ஹோமி இந்த பீட்டை கொலை பண்ண போகிற சூமி. நான் வீணு சண்டையை வலிச்சிடுவேன், நைட்டு 12 மணிக்கு குளிச்சிடுவேன், தாத்தா கோமணத்தில் தொச்சிடுவேன், நான் தச்சா ஓரம் தான் வச்சிடுவேன், தூக்கத்தில் சிச்சிடுவேன், என் காலத்தான் மெச்சிடுவேன், பாத்ரூம் பக்கிட்ட போட்டு வச்சிடுவேன், எல்சி மேலே இருந்து குச்சிடுவேன், 4 ட்ரெஸ் பண்ணி போடுவேன், கிளாஸை நாஸ்தி மேலே ஆடுவேன், டான்ஸை மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சின்னு வாங்க வேண்டாம் கிளாப்ஸு, நான் கள்ளச்சா பண்ணுவேன், மோசு கட்டி கீழே கச்சிது காசு கட்டி எங்களை நம்பி வந்தவங்கலாம் என்னைக்கும் நாங்கெல்லாம் போக மாட்டேன் ஊட்டி அஜோர் தலையா உருட்டாது நான் வீணு சண்டையை வலிச்சிடுவேன், நைட்டு 12 மணிக்கு குளிச்சிடுவேன், தாத்தா கோமணத்தில் தொச்சிடுவேன், எப்போ நான் தச்சா ஓரம் தான் வச்சிடுவேன். என் பேர் சாண்டி புடிச்சது ஆன்டி நெருப்பு தோல்னோ பிளாக் ஆர் ப்ரௌன் இல்லடா காந்தி ஹாய் த பிராந்தி சரக்க போட்டா ஐ டான்ஸ் லைக் ப்ரௌன் ஐ நீ சம் ஷாண்டி அப்புறம் ஷார்ட்டி பிளாண்டியை பார்த்தா ஐம் பாலிங் லைக் ப்ரௌன் ஐ லவ் டு ஓட்டி வெனடா போட்டி ஐ எம் த டாபிக் அரந்த டவுன் உயரம் போயிட்டே இருக்கேன் லைக் த ட்ரோன் யாழ் வேணாம் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் பெண்ணிடம் பேசினா மாரியன் டோன் இப்பதான் ட்ராப் பண்ணுறா ஃபோன் உட்ட கை பற்றினா வெப்பையன் கோன் ஹிப்ஹாப் நிமிர நான் போடுவேன் கூன் நான் நவால சுட்டுட்டா என்னைக்கும் ஆறாது ஏற்பட்ட ஊன் ரெடின்னு சொல்லிட்டா உடனே பாடுவேன் உட்காந்த ஏத்துல பீட்டில் ஓடுவேன் ஒத்த அடி கேட்டா உடனே ஆடுவேன் 2 அடிக்க நீ உதவி
நடுவேன் உன்னோட இடத்துல கோடியை நடுவேன் நல்லவன் கெட்டவன் இல்லை நான் நடுவேன் இங்கே தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுவேன் ஆன்மாவை காணோன்னு கம்ப்ளைண்ட்டை போடுவேன் கம்ப்ளீட்டாக என்னோட வாழ்க்கையை வாழ நான் போவேன் இப்போ கதை எக்ஸ்டென்ட் உதாரணத்துக்கு 2 கோடி இல்லை வாங்குவேன் ஒரு சைடு ஹெட்செட் சோப் மட்டும் வாங்கிட்டு உள்ள என்ன உள்ள பாபினா ஆகிட்டேன் அப்செட் கண்ணுக்கு பட்டது கையோட போயிடுச்சு பாபி தான் பண்ணுச்சு ரிக்ரெட் ஐ காட் குதிரை ஃப்ளோ பட் பார்சிலியான நெஞ்சுக்கு கீழே சின்னதா பானை 20 டிகிரி கீழே கோண யாரை கெட்ட நீ கீழே போன தடியை பார்த்துட்டா பொடி நீ மான தினமும் மூளைய திட்டுற சாண கதைகள் தெரிந்த நல்லாவே தெரியும் நான் இல்லை கேனன்னு இது வரைக்கும் வந்திருக்கோம் ஆமா அப்படிதான் ஆமா தேவையில்லை எண்ணங்கள் அர்த்தம் கிரியேஷன் ஆகிற முறை சரியா இருக்கும் போது வார்த்தைகள் வந்து பிரச்சனையா இருக்க தேவையில்ல ப்ரோ அப்படியா எழுதிட்டு இருக்கோம் அது யாருக்குமே புரிய போறதும் இல்லை அந்த மாதிரி இப்போ எழுதினாலும் ஆமா நம்ம இன்னும் சொல்ல போனா என்னன்னா இது கானால இப்போ எப்படி பேசுற மாதிரி பாட்டு எழுதுறாங்களோ அதே மாதிரி ரேப்பும் நான் இப்படிலாம் பேசுவேன் ஒன்னாவது நானும் பச்சேன் 10வது ஸ்கூலு முச்சேன் ஒன்னாவது நானும் பச்சேன் 10வது ஸ்கூலு முச்சேன் படிப்பு ஏறல காத்தாடி விட்ட ஜோரில நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் எப்ப தட்டுல சோறில எங்க டேடி ஷான் மைக்கிள் போல என்ன விட்டாரு மாறில ஒன்னாவது நானும் பச்சேன் ஒன்னாம் தரா மல்லி தரா முக பர விப்பி தரா இது நம்ம மச்சான் ஆமா எங்க ஒய்ஃபோட அவங்க மச்சான் தான் எழுதினாரு ஆமா இந்த மாதிரி ஜாலியா போய் கிட்ஸை நம்ம பிடிக்கிற மாதிரி ஆமா ஷான் மைக்கெல்லாம் வராது கிட்ஸை பிடிக்கிற மாதிரி ஆமா இப்போ பண்ணிட்டேன் நான் சில பல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பண்றது இல்லை அதான் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கணும் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் ஆனா அடுத்தவங்களை நம்ம இது வச்சு அந்த சரௌண்டிங் ஆமா இது பண்ணோம் அதுதான் இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல ஓடுது யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணல அடுத்தவங்க காசு அச்சு பிடுங்களே 10 பேரை காணாங்க போயின்னு வந்து அந்த 10 பேருக்கும் வைக்கிறோம் காசு நம்ம அதை எடுத்துன்னு போகல அச்சுன்னு இந்தா 1000 ரூபாய் ஆனால் 500 ரூபாய் எடுத்துன்னு அந்த புச்சின்னு அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆமாம் ஏசப்பா புண்ணியத்தில் ஆனால் அவரை தான் ஆமாம் சொன்னால் அண்ணனும் ஆமாம் நான் சின்ன பையன் தான் அண்ணன்லாம் ஆமாம் சர்ச்சே இருக்கேன் அண்ணன்கிட்ட ஆமாம் அவங்களாம் எப்படி இருப்பாங்க எப்படி கொள்கையாக இருப்பாங்க ஆமாம் நம்ம வீட்டில் எல்லாருமே இதுதான் அதனால் சில பேர் பார்க்குவாங்க ஆமாம் கடவுளை பிரிக்கிறாரு அப்படின்னு நான் எனக்கு பிடிச்சது நான் ஒரு சொல்கிறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லாமல் இதையும் சொல்லி நான் தப்பாயிட்டேன் எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை ஆனால் இசை மீது கொண்டுள்ள பக்தி அந்த பக்தியை வச்சு இப்போ எங்கள் முன்னாடி இன்டர்வியூ எடுக்க உக்காந்துன்னு இருக்கிறாரு சக்தி அந்த வியூவை தான் இப்போ கேமரா வியூவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் குறி வச்சா கண்டிப்பாக ஏமிங் டு எ நெத்தி இப்போ எல்லாமே ஒரு கிளிச்சில் மாட்டிட்டு இருக்கு அதனால தான் இந்தியா கிளிச்சில் எங்கள் இன்டர்வியூ வர போகுது எல்லோரும் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க கொஞ்ச நாளில் இந்தியாவே திரும்ப போகுது எங்கள் பின்னாடி நான் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறேன் லைக் முகம் காட்டுகிற கண்ணாடி ஒவ்வொரு விண்ணாடி அதுதான் ரொம்பவும் முக்கியம் என்னை யாராலையும் இழுக்க முடியாது பின்னாடி கீழே அன்லெஸ் இட்ஸ் த நேம் ஆஃப் கிராவிட்டி நாங்கள் ரொம்ப லிட்டி என்னை பற்ற வைக்க தேவையில்லை வத்தி பெட்டி 3 வார்த்தை கொடுத்தாலே போதும் உங்கள் குரு எல்லாரும் ஆக்கிடுவேன் நான் கத்துக்குட்டி எப்பா ஜீனியஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை போடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிக்கு நாங்க இந்த பாட்டை கேட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு போறோம் நன்றி ஃபோன்னா ஹலோ டேப்னா காசெல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு போட்டா வேஸ்டான ஃபெல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு போட்டா வேஸ்டான ஃபெல்லோ எசூஸ் மீ ஹலோ உள்ள இல்ல செல்லோ நம்ம கூட்டடிக்கே பைந்தா அதான் நம்ம பழம் நம்ம கூட்டடிக்கே பைந்தா அதான் நம்ம பழம் ஆகாடு புட்டே ஆண்டில பைய புட்டே எப்பா காண்டிலே கடவுள் போல ஆண்டில பைய புட்டே எப்பா காண்டிலே ஓ பண்ண சொல்றேன் மச்சான் கேளு சொல்றேன் மச்சான் கேளு சொல்றேன் மச்சான் பதையவருமே என்ன நோடி பார்க்க மீண்டும் ஸ்விண்டல்ல சின்ன நினைச்சா சொல்றங்க எல்லாமே ஸ்லிப்பிங் இந்த சாண்டல்ல சட்ட சந்தில வந்து கூட என்ன சத்தியமா எவனும் தாண்டல்ல சாத்து சொல்ற உலக எல்லாம் அழக உடை சாண்டல்ல ஒண்ணுங்க ஹலோ டேப் மொக்க பண்ணா பண்ணின போடாது வேஸ்டான ஃபெல்லோ மொக்க பண்ணா பண்ணின போடாது வேஸ்டான ஃபெல்லோ இயேசுஸ் ஹலோ உன்னை இல்ல சொல்ல நம்ம கிட்டதுக்கே
से चप्पले नहीं वासने के अत्तरे मरमर की तो अमिता कहिया उठा कंदले कभी पे काने बोला हाथले नहीं वो फिरे यार बना कुटने वाला सूरा उठ एंडी में यार बना कुटने वापस सूरा उठ एंडी में यार बना कुटने वापस सूरा उठ एंडी में यार बना कुटने वापस सूरा उठ एंडी में குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ்.